வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 71வது நினைவு தினத்தையொட்டி நாடு அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது. புதுதில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மகாத்மா காந்தி திருவுருவச் சிலைக்கு தமிழக ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். ஷெட்யூல்டு வகுப்பினர், பழங்குடியினர் திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு. மாநிலத்தின் நிதி நிலைமை சரியானதும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்ற முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று பணிக்கு திரும்ப வேண்டும். அமைச்சர் ஜெயக்குமார். தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்களை விற்பனை செய்தால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி.வி. விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. தேர்தலை முன்னிட்டு கோவாவில் நடைபெறவிருந்த 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் ஒத்திவைப்பு. விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 71வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லி ராஜ்காட்டில் அமைந்துள்ள காந்தியடிகளின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, தொடர்ந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நகர்ப்புற வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அனைத்து கட்சியினரும் பங்கேற்ற சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது. இன்றைய நாள் தியாகிகள் தினமாகவும் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. நாட்டின் விடுதலைக்காக தன்னுயிரை ஈந்த தியாகிகளை நினைவு கூர்வதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியிருக்கிறார். காந்தியடிகளின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று காலை 11 மணிக்கு நாடு முழுவதும் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளின் 71வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அங்கு சர்வமத பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட தியாகியும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான குமரி ஆனந்தன் காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குமரி ஆனந்தன், இவ்வுலகில் இன்னொரு இயேசு பிரான் மகாத்மா காந்தி என்ற ஜார்ஜ் பெர்னான்சாவின் கூற்றுக்கு ஏற்ப எளிமையுடனும் நல்ல மனதுடன் வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி என்று புகழாரம் சூட்டினார். காந்தியடிகள் தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர் எனவும், தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாராட்டி வளர்த்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
பிரதமர் நரேந்திர மோடி மகாத்மா காந்தி நினைவு நாளையொட்டி தண்டியில் தேசிய உப்பு சத்தியாகிரக நினைவகத்தை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த நினைவகத்தில் காந்தியடிகளுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக ஊர்வலத்தில் பங்கேற்ற 80 பேரின் சிலைகள் மற்றும் தண்டி சம்பவங்களை நினைவுகூரும் ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளன. சூரத் விமான நிலையத்தில் விரிவாக்கப்பட்ட முனையத்தை பிரதமர் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. अब उड़ान 3 के जरिए भविष्य में सूरत सहित गुजरात के लगभग 1 दर्जन छोटे और बड़े एयरपोर्ट्स को देश के अलग अलग शहरों से कनेक्ट किया जाएगा. इसमें साबरमती रिवर फ्रंट, शत्रुंजय डैम और स्टैच्यू ऑफ यूनिटी जैसे वाटर ड्रम्स या वाटर एयरपोर्ट की संभावना वाले क्षेत्र भी शामिल है. जो लोग மேற்கு வங்கத்தின் கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் பிஜேபி கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு எதிராக ஏற்பட்ட பெரிய அளவிலான வன்முறைகள் பற்றிய செய்திகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கவலை தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைவர் அமித் ஷா பங்கேற்ற கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு எதிராக பெரிய அளவில் வன்முறைகளும் கலவரங்களும் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ராஜ்நாத் சிங் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை தொடர்பு கொண்டு இந்த வன்முறைகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஷெட்யூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுத்துள்ளது. நீதிபதி யு லலித் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு மத்திய அரசு இது தொடர்பாக தாக்கல் செய்துள்ள மறு ஆய்வு மனுக்கள் விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதனால் இது தொடர்பான அனைத்து விஷயங்களும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தது. இந்த சட்டத்தில் முன்ஜாமீன் மனு வழங்க இயலாது என தெரிவிக்கும் பிரிவினை இந்த சட்டத்திருத்தம் மீண்டும் கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்திருத்தத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுதாரர் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங்கிடம் சட்டத்திருத்தத்திற்கு தடை செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு சுயநலம் பார்க்காமல் பணிக்கு திரும்ப வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். தமிழகத்தில் முறையாக ஊதிய உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அகவிலைப்படியும் முறையான வகையில் உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் பணியாற்றும் நம் கடமையை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் வறட்சி நிலவுவதாகவும் கஜா புயல் பாதிப்புகளை மறுசீரமைக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதை உணர்ந்து ஊழியர்கள் செயல்பட வேண்டும் என்றும் முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற்று வரும்போது மற்ற அரசுத்துறை ஊழியர் அமைப்புகளும் போராட்டத்தை அறிவிப்பது அரசை மிரட்டி பார்ப்பதைப் போல் உள்ளதாகவும் இத்தகைய செயல்கள் ஏற்புடையது அல்ல என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் நிதி நிலைமை சரியானதும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்ற முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்புவது சமுதாய கடமை என்று மீன்வளம் மற்றும் பணியாளர் நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போதைய நிதி நிலைமையில் ஜாக்டோ ஜியோவின் கோரிக்கையை ஏற்க இயலாது என்றும் அரசு ஊழியர்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று மனம் இருந்தாலும் செய்ய முடியாத அளவிற்கு மாநிலத்தின் நிதிநிலை இருப்பதாக குறிப்பிட்டார். இத்தகைய நிதி நெருக்கடிக்கு இடையிலும் சுமார் 14,000 கோடி ரூபாய் அளவிற்கு சலுகைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இப்போதைய நிலையில் ஜாக்டோ ஜியோவினர் புதிய கோரிக்கைகளை எழுப்புவதற்கு சரியான தருணம் இல்லை என்றும் இதை அரசு ஏற்க முடியாத நிலையில் இருப்பதால் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். 50% சிறுபான்மையின மாணவர்களை சேர்க்கும் பள்ளிகளுக்கே சிறுபான்மையின அந்தஸ்து வழங்கப்படும் என்ற தமிழக அரசின் அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி 104 கல்வி நிறுவனங்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழகம் முழுவதும் சிறுபான்மை பள்ளிகள் தொடங்குவதற்கும் அவற்றை நிர்வகிப்பதற்கும் வழங்கப்பட்ட உரிமையை தமிழக அரசின் இந்த அரசாணை தடுக்கும் வகையில் உள்ளதென்று கூறி அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிபதி டி ராஜா முன்பாக மனுதாரர் வழக்கறிஞர் வாதிட்டார். தேசிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆணைய சட்டத்தின்படி சிறுபான்மை அந்தஸ்து தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க மாநில அரசுக்கு அதிகாரமில்லை என்று கூறி தமிழக அரசின் அரசாணை ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி ராஜா உத்தரவிட்டார்.
அதே சமயம் தகுதியான சிறுபான்மை மாணவர்களை சேர்த்துக் கொள்ள இந்த கல்வி நிறுவனங்கள் அளித்த உத்தரவாதத்தை அவை மீறினால் மாநில அரசு தேசிய சிறுபான்மை கல்வி ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதி தமது உத்தரவில் குறிப்பிட்டார். மாறன் சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத தொலைபேசி இணைப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 நபர்களின் மனுக்களை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. விசாரணை நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் நாளை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது தங்களது வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைக்க அனுமதி கோரி 3 நபர்கள் தாக்கல் செய்த மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி எம். ஆனந்த் வெங்கடேஷ், விசாரணை நீதிமன்றத்தில் மத்திய புலனாய்வு குழு சமர்ப்பிக்கும் மனுக்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் என்றும் இந்த ஆவணங்கள் குற்றச்சாட்டுக்கு போதுமானவையா என்பது குறித்து மனுதாரரின் வழக்கறிஞர் வாதங்களை கேட்க வேண்டிய அவசியம் விசாரணை நீதிமன்றத்திற்கு இல்லை என்றும் தெரிவித்தார். எனினும் உச்சநீதிமன்றம் இம்மாதம் 21ஆம் தேதி வெளியிட்ட சில தெளிவுரைகளை நீதிபதி வலியுறுத்தினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனுமானங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்றும் விசாரணை நீதிமன்றத்தின் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் மட்டுமே குற்றச்சாட்டு கூறப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருந்தது. தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்களை விற்பனை செய்தால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் தொழுநோய் விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழ்நாட்டில் தொழுநோய் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். 10,000 பேருக்கு 0.4% என்ற அளவில் அது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பள்ளி கல்லூரி மாணாக்கரிடையே தொழுநோய் விழிப்புணர்வு முயற்சியை மாநில சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளது என்றும் இதில் தொண்டு நிறுவனங்களும் இணைந்து செயல்படுகின்றன என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் மருத்துவமனை பற்றிய குறிப்பிட்ட அமைச்சர் இதனை அமைப்பதற்கான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை அமைக்கும் பணி சரியான பாதையில் விரைவாக சென்று கொண்டுள்ளது என்றும் கூறினார். தமிழகத்தில் போலியோ பாதிப்பு இல்லை, எனினும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நடவடிக்கை காலதாமதம் ஏதுமின்றி தொய்வு ஏதுமின்றி நடைபெறும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வரும் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சென்று பார்த்து நலன் விசாரித்தது அன்பு அடிப்படையிலான நடவடிக்கை என்று கோவா பிரதேச காங்கிரஸ் தலைவர் கிரீஷ் சோடன்கர் கூறியுள்ளார். அரசியல் எதிரிகளிடம் எவ்வித தனிப்பட்ட காழ்ப்பும் இல்லை என்பதற்கு உதாரணமாக இந்த நலன் விசாரிப்பு செயல் அமைந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தமது கட்சி மனித நன்னெறிகள் அடிப்படையிலான அரசியலிலேயே அனைத்து நிலைகளிலும் விரும்புவதாக அவர் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் 10 கோடி ரூபாய் தொகையை செலுத்திவிட்டு வெளிநாடு செல்லலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஐஎன்எக்ஸ் மீடியா மற்றும் ஏர்செல் மேக்சிஸ் வழக்குகள் தொடர்பாக நேற்று விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் இவை தொடர்பாக அமலாக்கத்துறையின் முன்பு வரும் மார்ச் மாதம் 5, 6, 7 மற்றும் 12ஆம் தேதிகளில் ஆஜராகி கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை அவர் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்றும் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. வழக்கு விசாரணையில் ஒத்துழைக்குமாறு கார்த்திக் சிதம்பரத்திற்கு அறிவுறுத்துமாறு அவரது வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேட்டுக் கொண்டனர். அடுத்த மாதம் 1 தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள 2019-20ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் ரயில்வே நவீனமயமாக்கல் தொடர்பான திட்டங்களை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ரயில்வேயில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு ஆகியனவும் அதில் இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுதில்லியில் இதனை தெரிவித்த அதிகார வட்டாரங்கள் மக்களவைத் தேர்தலுக்கு முந்தைய மோடி அரசின் கடைசி பட்ஜெட் என்பதால் சில புதிய ரயில்கள் குறித்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் அதிகபட்ச விவரங்களை வழங்குமாறு அகில இந்திய வானொலியின் பிரசார் பாரதி முதன்மை நிர்வாக அதிகாரி சசிசேகர் வேம்பட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியின் மும்பை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள மதிப்பு மிகுந்த தனிப்பட்ட இசை மற்றும் தகவல்கள் தொகுப்பு பற்றி பாராட்டு தெரிவித்த அவர் இத்தகைய பொக்கிஷங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் ரசிகர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சிகள் குறித்து ஒலிபரப்புக்கு முன்னும் பின்பும் நல்ல விளம்பரங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலும் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளனர். விருப்ப மனு செய்ய விரும்புபவர்கள் இந்த நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் ஒவ்வொருவரும் 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மலர்கள் விற்பனை மைய அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற்றது. 3,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த மையத்திற்கான அடிக்கலை நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் குமார் நாட்டினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரபாகர், முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த மாவட்டத்தில் ஹோசூர், சூலகிரி, பேரிகை, தளி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1,00,000 ஏக்கரில் மலர் வகைகள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. புதிதாக அமைக்கப்படும் மையத்தில் விவசாயிகள் மலர்களை நேரடியாக விற்பனை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் வசதிக்கென குளிர்பதன கிடங்கும் அமைக்கப்பட உள்ளது. சென்னை அண்ணா சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கையிலிருந்து கடத்தி கொண்டுவரப்பட்ட 29 லட்சம் மதிப்பிலான 870 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் இன்று பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நபர்கள் தங்கள் ஆசனவாய் பகுதியில் மறைத்து கொண்டு வந்த இந்த தங்கத்தை மருத்துவ குழு உதவியுடன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த தங்கத்தை யாருக்கு கொண்டுவர இவர்கள் முயன்றனர் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தில்லியில் உள்ள நவீன கலைகள் தேசிய கலைக்கூடம் இன்று இரவு முதல் இரவு அருங்காட்சியகம் நிகழ்ச்சியை நடத்துகிறது. இந்திய கலை கண்காட்சி அமைப்புடன் இணைந்து தேசிய கலைக்கூடம் ஏற்பாடு செய்துள்ள இந்த காட்சி இரவு 8 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். புதுதில்லியில் பண்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் ரவீந்திரநாத் டாகூர், அம்ரிதா ஷெர்கில், ராஜா ரவிவர்மா, நந்தாலால் போஸ், ஜாமினி ராய் ஆகிய புகழ்பெற்ற கலைஞர்களின் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்து வருவது உலகச் செய்திகள். அயர்லாந்து பின்னிலை நிறுத்தம் என அழைக்கப்படும் எல்லை ஏற்பாட்டினை மாற்றி அமைப்பதற்கு உரிய பிரெக்சிட் திட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஆதரவாக இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். இதனையடுத்து பிரதமர் தெரசா மே ஐரோப்பிய யூனியன் உடனான பிரெக்சிட் ஒப்பந்தத்தை மாற்றி அமைப்பதற்கான பேச்சுக்களை தொடங்க விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த திருத்தத்தின்படி அயர்லாந்து எல்லை ஏற்பாட்டுக்கு மாற்று ஏற்பாடு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அயர்லாந்தின் எல்லை சோதனைகள் மீண்டும் கொண்டுவரப்படுவது தவிர்க்கப்படும். எனினும் ஐரோப்பிய யூனியன் பிரெக்சிட் ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்க விரும்பவில்லை என தெரிவித்ததாக செய்திகள் கூறுகின்றன. அயர்லாந்துக்கும் இங்கிலாந்து வசமுள்ள வடக்கு அயர்லாந்துக்கும் இடையே கடுமையான எல்லைகள் நிலைமை மீண்டும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த எல்லை உடன்பாடு அவசியம் என்று கருதப்படுகிறது. இந்த 2 பகுதிகளுக்கும் இடையே திறந்த எல்லை பராமரிப்பது இந்த ஏற்பாட்டின் நோக்கமாகும். ஒப்பந்தம் இல்லாத பிரெக்சிட் திட்டத்தை நிராகரிக்கும் திருத்தத்திற்கும் இங்கிலாந்து நாடாளுமன்றம் நேற்று ஒப்புதல் அளித்தது. மனித உரிமைகள் வழக்கறிஞர் வாங் குவான்ஜாங்கை விடுவிக்குமாறு சீனாவை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் சட்டங்களை மீறி செயல்பட்டதாக குற்றம் சாட்டி அவரை 4.5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். வாங் மீதான இந்த தண்டனை குறித்து அமெரிக்க அரசு ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் ராபர்ட் பாலட்டினோ விடுத்த அறிக்கை தெரிவித்துள்ளது. சீன அரசு 2015 ஜூலை மாதம் வழக்கறிஞர்களுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டு சிறை தண்டனை வழங்கிய வழக்கறிஞர்களில் முதலாவது தொகுதியில் வாங் குவான்ஜாங் இடம்பெற்றுள்ளார். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உயர்நிலை வர்த்தக பேச்சுக்கள் வாஷிங்டனில் நடைபெறவுள்ளன. இந்த 2 நாள் வர்த்தக பேச்சுக்களில் பங்கேற்க முதுநிலை சீன அதிகாரிகள் குழு இன்று வாஷிங்டன் வருகிறது. இந்த குழுவுக்கு சீன துணை பிரதமர் லியூ ஹி தலைமையேற்றுள்ளார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் வரிகள் குறித்த வர்த்தக தவாவுக்கு இடையே உறவுகளில் முன்னேற்றம் காண முடியும் என்ற நம்பிக்கையுடன் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் சீன குழு பேச்சுக்களை நடத்தவுள்ளது. பேச்சுக்களில் பங்கேற்கும் வர்த்தக பிரதிநிதி ராபர்ட் லைத்தீசர் தலைமையிலான அமெரிக்க குழுவில் வருவாய்த்துறை அமைச்சர், வர்த்தகத்துறை அமைச்சர், பொருளாதார கொள்கை குழு தலைவரின் உதவியாளர், வர்த்தகம் மற்றும் உற்பத்தி கொள்கை குழு தலைவரின் உதவியாளர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சீன குழுவில் அந்நாட்டு மக்களின் வங்கியின் கவர்னர் உள்ளிட்ட 30 உயர் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். மாலி நாட்டில் பதற்றத்திற்கு உள்ளாகியிருக்கும் வடக்கு பகுதியில் ஜிகாதி பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோர் நடத்திய தாக்குதலில் மாலி நாட்டு ராணுவ வீரர் 2 பேர் கொல்லப்பட்டனர். 10 பேருக்கு காயம் ஏற்பட்டது. மாலி நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன ஆயுதங்கள் கொண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் காவோ நகருக்கு அருகே உள்ள டார்கின் ராணுவ முகாமை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. 2013க்கு பிறகு மாலி நாட்டில் ஜிகாதி பயங்கரவாதிகள் நடவடிக்கையை கட்டுப்படுத்த 14,000 பேர் கொண்ட ஐநா ராணுவம் மற்றும் காவல் பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. டிஜிபோட்டி நாட்டின் கடல் பகுதியில் குடிபெயர்ந்து வந்தோர் பயணம் செய்த 2 படகுகள் கவிழ்ந்ததில் 5 பேர் உயிரிழந்தனர். 130 பேரை காணவில்லை.
ஐநா குடிபெயர்வுக்கான அமைப்பு இதனை தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் கொம்பு என்று அழைக்கப்படும் டிஜிபோட்டியின் வடகிழக்கு கடல் பகுதியில் அதிகமான அளவில் குடிபெயர்ந்து வந்தவர்களை இந்த படகுகள் கடோரியா என்ற இடத்திலிருந்து ஏற்றி வரும்போது விபத்து ஏற்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவிக்கிறது. இந்த விபத்திலிருந்து உயிர் பிழைத்தவர்களில் ஒருவர் தனது படகில் மட்டும் 130 பேர் பயணம் செய்ததாக தெரிவித்தார். மற்றொரு படகில் எத்தனை பேர் பயணம் செய்தனர் என்பது குறித்து விவரம் ஏதும் தெரியவில்லை. இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏறுமுகத்துடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 86 புள்ளிகள் உயர்ந்து 35,679 உள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 18 புள்ளிகள் உயர்ந்து 10,671 உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 13 காசுகள் உயர்ந்து 71 ரூபாய் 23 காசுகளாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 25,344 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 3,168 ரூபாய். பார் வெள்ளி கிலோ ஒன்றுக்கு 43,900 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளியின் விலை 43 ரூபாய் 90 காசுகளாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 73 ரூபாய் 90 காசுகளாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 9 ரூபாய் 61 காசுகளாகவும் உள்ளது. நாட்டின் பணப்புழக்கத்தை அதிகரிக்க அடுத்த மாதம் அரசு பத்திரங்களை வாங்குவதன் மூலம் 37,500 கோடி ரூபாயை வெளியிட ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. பொருளாதார சந்தை அமைப்புகளின் நிலத்த ரொக்க தேவைகள் குறித்தும் எதிர்காலத்தில் உருவாகும் பணப்புழக்க நிலைமை குறித்தும் கண்காணித்து வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேற்று மும்பையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கை இந்த தகவல்களை தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் கடைசி 3 வாரங்களில் ஒவ்வொன்றிலும் 12,500 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு பத்திரங்கள் திறந்த சந்தை நடவடிக்கை மூலம் ஏலத்திற்கு வரும் என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். வரும் மார்ச் மாதம் கோவாவில் நடைபெறுவதாக இருந்த 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலும் மாநிலத்தின் அரசு தேர்வுகளும் நடைபெறவுள்ள காலகட்டத்தில் தேசிய விளையாட்டுகளை நடத்த இயலாது என கோவா அரசு தெரிவித்ததை அடுத்து இந்த போட்டிகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. இந்த விளையாட்டுப் போட்டிகளின் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முகேஷ்குமார் இதனை தெரிவித்தார். தேசிய விளையாட்டுகள் குறித்து விவாதிக்க வருமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதை அடுத்து கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கரை சந்தித்து பேசியதாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சர், மாநில தலைமைச் செயலாளர் ஆகியோரையும் சந்தித்து பேசியதாகவும் தெரிவித்த அவர், இந்த கூட்டங்களின் போது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தள்ளி வைக்க முடிவு செய்யப்பட்டதாக கூறினார். இந்த விளையாட்டுகளை நடத்துவதற்கான அடிப்படை வசதி குறித்து கேட்டதற்கு 2 அரங்குகள் கட்டும் பணி பிப்ரவரி இறுதியில் முடிவடைந்துவிடும் என்றும் இதர அடிப்படை வசதிகள் பிரச்சினைகளே அல்ல என்றும் அவர் கூறினார். முர்ஷியாவில் நேற்று நடைபெற்ற ஸ்பெயின் அணிக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-2 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. உலகக் கோப்பையில் 3வது இடம் பெற்ற ஸ்பெயின் அணியுடன் இந்திய மகளிர் அணியினர் 5 ஆட்டங்களை கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளனர். முதல் ஆட்டத்தில் ஸ்பெயினில் வெற்றி பெற்ற நிலையில் 2வது ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. நேற்று நடைபெற்ற 3வது ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணியினர் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்தினர். இருப்பினும் 7வது நிமிடத்தில் ஸ்பெயின் முதல் கோலை அடித்தது. பின்னர் சுதாரித்துக் கொண்டு விளையாடிய இந்திய அணியினர் 17வது நிமிடத்தில் பதில் கோல் அடித்து ஆட்டத்தை சமநிலைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் 21 நிமிடத்திலும் 32வது நிமிடத்திலும் 58வது நிமிடத்திலும் தொடர்ந்து கோல் அடித்து இந்திய அணியினர் வெற்றியை உறுதிப்படுத்தினர். இரு அணிகளுக்கு இடையிலான 4வது போட்டி நாளை நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் நடக்கிறது. இந்த போட்டிக்கான அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. ஐசிசி தரவரிசையில் முதல் 8 இடங்களில் உள்ள அணிகள் நேரடியாக தகுதி பெற்றுள்ளன.
9வது மற்றும் 10வது இடங்களில் உள்ள இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் 6 இதர அணிகள் தகுதிச் சுற்றில் விளையாட வேண்டும். இதிலிருந்து 4 அணிகள் தகுதி பெறும். தரவரிசையில் முதல் 2 இடங்களில் இருப்பதால் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே பிரிவில் இடம்பெறவில்லை. ஏ பிரிவில் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து அணிகள் இடம்பெற்றுள்ளன. பி பிரிவில் இந்தியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் அணிகள் இடம்பெற்றுள்ளன. 20 ஓவர் உலகக்கோப்பையில் இந்திய அணி முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் 71வது நினைவு தினத்தையொட்டி நாடு அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது. புதுதில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மகாத்மா காந்தி திருவுருவச் சிலைக்கு தமிழக ஆளுநர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். ஷெட்யூல்டு வகுப்பினர், பழங்குடியினர் திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு. மாநிலத்தின் நிதி நிலைமை சரியானதும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்ற முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று பணிக்கு திரும்ப வேண்டும். அமைச்சர் ஜெயக்குமார். தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்களை விற்பனை செய்தால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் எச்சரிக்கை. தேர்தலை முன்னிட்டு கோவாவில் நடைபெறவிருந்த 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் ஒத்திவைப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.